பொருட்களை எப்படி விற்பனை செய்யறது? வெறும் 100 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய கை கடிகாரத்தை சிலர் 1 லட்சம் ரூபாயிலிருந்து 15 லட்சம் ரூபாய் வரைக்கும், ஏன் விலை உயர்ந்த கார்கள் 50ல இருந்து 2 கோடி 3 கோடி கார்களும் விற்பனை ஆகுது நம்ம ஊர்ல. அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 3 மேஜர் பிரின்சிபல் யூஸ் பண்ணுவாங்க. இந்த விலை உயர்ந்த கை கடிகாரம் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்குரிய வேல்யூ, அதுக்குரிய மதிப்பு இருந்ததுன்னா தான் கன்சியூமரும் வாங்குவாங்க. உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க ஒரு ரோலெக்ஸ் வாட்ச் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒன்னு ஹேண்ட்மேடா இருக்கும், இல்லாட்டி சுவிட்சர்லாந்துல இருந்து இம்போர்ட்டடா இருக்கும், இல்ல ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஸோ அதுக்குரிய வேல்யூ இருந்ததுன்னா தான் அந்த கன்சியூமர் வாங்குவாங்க. ரெண்டாவது வந்து லாஜிக். நீங்க வந்து ஒரு ரோலெக்ஸ், ராடோ இல்லாட்டி வந்து ஒரு BMW கார் வாங்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு எக்ஸிகியூட்டிவ் லெவல் பொசிஷன்ல இருக்கணும், அதுல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். அப்படி இல்லாட்டி வந்து நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் பர்சனா இருந்ததுன்னா நீங்க இந்த மாதிரி பிரீமியம் ப்ராடக்ட்ஸ் நோக்கி போவீங்க. ஸோ இது வந்து அவங்க அப்ளை பண்ற ரெண்டாவது ரூல், லாஜிக். மூணாவது பாத்தீங்கன்னா அர்ஜென்சி. இந்த பிறந்த நாளுக்குள்ள வாங்குங்க, உங்களுக்கு 10% தள்ளுபடி. தீபாவளி சமயத்துல வாங்கினீங்கன்னா, நீங்க உங்களுக்குரிய ரோலெக்ஸ் வாட்ச் வாங்கினீங்கன்னா உங்க மனைவிக்கு ரோலெக்ஸ் வாட்ச் 50% தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அர்ஜென்சி பேசிஸ்ல தான் இந்த ப்ராடக்ட்ஸை விற்பனை செய்வாங்க. ஸோ வேல்யூ, லாஜிக் as well as அர்ஜென்சி தான் இந்த மாதிரி பிரீமியம் ப்ராடக்ட்ஸ் விற்பனைக்கு மூலதனம்.